ஹலோ வணக்கம் அன்பான உள்ளங்களுக்கு உங்க கூட பேசுறது உங்க ஆர்ஜே ஷர்லின். உங்க எல்லாரையுமே இன்னைக்கும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம லைஃப்ல சில நாட்கள்லாம் இருந்திருக்கும், சீரியஸ்லி எதுவுமே சரியாவே போகாதுங்க. ஏன் நம்ம அலாம் வச்ச போன் கூட சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்காது அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அது வேற விஷயம். நம்ம போனை சைலண்ட்ல போட்டிருப்போம், அதுக்கப்புறம் அலாம் அடிச்சிருக்கோம். நம்ம அந்த அலாமே ஆஃப் பண்ணிட்டு தூங்குற ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. லேட்டா எழுந்துட்டு பாருங்க, அந்த ஓல்ட் டேவே ஒரு ஆஃப் ட்ராக்கா ஆயிடும். அதாவது சரியாவே போகாம இருந்திருக்கும். போன் எடுத்து பார்த்தா பேட் நியூஸா இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க போல, நம்ம மட்டும் தான் அதே நிலைமையில இருக்கிறோம் போல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாமே ராங்காவே இருக்குங்க. இப்படி எல்லாமே நம்மளை சுற்றிலும் ராங்கா இருக்கும்போது நம்மளை பார்த்தே நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நான் போதுமா, நான் சரியா தான் இருக்கானா என்னன்னு தெரியலையே. வெளியில ஸ்மைல் பண்ணுவோம், ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா குழப்பத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கா? எதுவுமே ப்ராக்ரஸ்ல இல்லையே, காட் கூட சைலண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேனே, அந்த ஒரு ஃபேஸ் இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாராச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா அந்த மாதிரி நேரத்துல நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது, எதிர்பார்க்கறது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் தான். ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்தா நல்லா இருக்குமேப்பா, காட் சைலண்டா இல்லாம ஏதாச்சும் இப்போ ஒரு விஷயத்த பண்ணாருன்னா பயங்கரமா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். ஆனா நான் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்மால் வேர்ட், ஒரு சின்ன லைன், ஒரு சின்ன ரிமைண்டர், இது மட்டும் போதுங்க, நம்ம லைஃப் டைரக்ஷனையே சேஞ்ச் பண்ணிடும். அதனாலதான் உங்களுடைய லைஃப் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்காகவே த புக் ஜேர்னி அப்படின்ற இந்த ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். எஸ், இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாருமே நிறைய புத்தகங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. நேத்து கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்காக நான் சூப்பரான ஒரு புக்கை கொண்டு வந்தேன். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் கண்டிப்பா உங்களுடைய லைஃப் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் நீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நேத்து எபிசோட்ல நம்ம ஒரு புக்கை கேட்டோம், த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன். இது 100 டிவோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு புத்தகம். அண்ட் இந்த புத்தகத்துடைய ஆத்தர் யாரு அப்படின்னா ஆஷ்லி எத்ரிங்டன், ஒரு விமன் ஆத்தர் தான் இந்த ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அவங்க லைஃப்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அண்ட் அவங்க அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஜாயை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஹோல் புக்கே. அண்ட் அதுல நம்ம நேத்து அவங்க எழுதின ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு அடுத்தடுத்த சாப்டர் நீங்க எல்லாருமே கேட்க போறீங்க. சோ நேத்து ஒரு விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன். நீங்க இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த புத்தகம் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க கோ அண்ட் பர்ச்சேஸ். ஸோ நீங்க சர்ச் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. புக் நேம் த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன். ஸோ இந்த புக்கோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எம்ஆர்பி ரேட் 1936 ரூபா. ஸோ 1936 rupees. ஆனா இவங்க 59% ஆஃபர்ல 789 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அமேசான்ல. பிளிப்கார்ட்ல 800 rupeesக்கு மேல இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா படிங்க. கண்டிப்பா பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைங்க, என்னால வாங்குற அளவுக்கு பட்ஜெட்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா டோன்ட் வரி. ஸோ உங்களுக்காக நான் அந்த புத்தகத்தை என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். சரி, ஓகே. நேத்து எபிசோட்ல நான் ஒரு சாப்டரை சொன்னேன். அதை ஜஸ்ட் ரிமைண்ட் மட்டும் உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து ஃபர்ஸ்ட் டேல என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய வெயிட்டிங் சீசன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பிராக்டிக்கலா அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்டெடியா இருக்கணும், ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவாரு, சீர்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு, நிலை நிறுத்துவாரு அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டே 2ல அடுத்த சாப்டர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் ரீட் பண்ண ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டே 2ல அவங்களுடைய ஸ்டார்டிங் அந்த ஹெட்டிங்கே God knows what you need. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, உங்க தேவனுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்றத அவங்க டைட்டிலா வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சாப்டருக்கு இதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு அழகான வசனத்தோட தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக ரீட் பண்ண போறேன். இதை நல்லா கவனிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி
வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த ஒரு வசனத்தை நம்ம பர்சனலா படிச்சிருப்போம். அண்ட் நிறைய இடங்களில் என் போன்ல நம்ம பார்த்துருக்க முடியும், கேட்டிருக்க முடியும். ஆனா இந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், சரி விடுங்க நான் என்ன வச்சே சொல்றேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே சம்டைம்ஸ் என்னால ப்ரேயர் பண்ண முடியாது, அந்த டைம்ல ஆண்டவர் எனக்காக ப்ரேயர் பண்றாரு, இப்படிதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த ஆத்தர் ஆஷ்லி ஒரு டிஃப்ரெண்டான கண்ணோட்டத்தை அவங்க காண்பிச்சிருக்காங்க இந்த புத்தகத்துல அப்படின்னு பார்க்க முடியுங்க. இப்ப சில நேரம் நமக்கு ரேண்டமான ஆசைகள்லாம் வரும் இல்லையா? இப்ப நீங்க சடன்லி பிரியாணி சாப்பிடணும் போல தோணும், இல்லைன்னா காஃபி குடிக்கணும் போல தோணும், டீ குடிக்கணும் போல தோணும், ஏதாச்சும் சாப்பிடணும் போல தோணும். ஆனா அது வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகே நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவோம். நம்மளால முடியல அப்படின்ற அந்த சுச்சுவேஷன்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்றப்ப உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவாங்க. நான் சில பேரால அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த பேசேஜ்லயுமே அவங்க ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இவங்க காஃபி ஷாப்ல லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு லைட்டா கிரேவிங்ஸா இருக்குதான், பசிக்க ஆரம்பிக்குதான். என்ன கிரேவிங், அவங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, டாக்கோ பவுல் சாப்பிடணும். டாக்கோ பவுல்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு. மேபி நீங்க டாக்கோ பவுல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ் நான் டாக்கோ பவுல் சாப்பிட்ருக்கேன் அப்படின்றத நீங்க 8489773773 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா ரிவ்யூ சொல்றேன் அதுக்கும். ஸோ இப்போ பாருங்க, அவங்களுக்கு கிரேவிங்ஸா இருக்கு, டாக்கோ பவுல் சாப்பிடணும்பா அப்படின்ட்டு. ஆனா பக்கத்துல அந்த டாக்கோ பவுலுக்கான ஃபுட்டு கடை எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஷாப்புமே இல்லை, அதற்கான ஒரு சின்ன சைன் கூட இல்லை. அவங்க அந்த தாட்டே விட்டுடுறாங்க. நம்மளும் இப்படிதான் சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, சாப்பிடணும் போல இருக்கும், ஆனா அதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்றப்ப அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அதை மாதிரி இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்துச்சான். அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணாங்களாம். கால் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஆஷ்லி உடனே சொன்னாங்களாம், இல்லை நான் சாப்பிடல, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்களாம், சரி ஓகே நான் உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன், என்ன லஞ்ச் நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மெக்சிகன் ரைஸ் பண்ணேன், அண்ட் அதை வச்சு நான் ஜஸ்ட் ஒரு டாக்கோ பவுல் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியலையா, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். ஸோ இது ஒரு ஹாப்பியான கோஇன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு லைன் இருந்துச்சு. அந்த லைன் நான் உங்களுக்காக ரீட் பண்ணுறேன், கேளுங்களேன். இந்த ஒரு கோஇன்சிடென்ட் எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னா, God who cares about even the smallest details in our lives. அதாவது தமிழ்ல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்த கூட, நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட அவர் கேர் பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்க ஆஷ்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்திங் ஒரு டீப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ட்ரூத் சொல்லுதுங்க. ஆண்டவர் நம்மளுடைய ஸ்மால் டிசையர்ஸை கூட, இப்போ நீங்க ஏதோ ஒரு சின்ன ஆசையோட இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் அவர் காண்கிற தேவனா இருக்கிறாரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். நம்ம பல நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது சின்ன விஷயம் தானே, இதுக்கு போயிட்டு நம்ம எதுக்கு ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனா பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு வசனத்தை திரும்பவும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஸோ சம்டைம்ஸ் நம்ம இப்படிதான் யோசிக்கிறோம், இது சின்ன விஷயம் தானே, இதை போயிட்டு ஆண்டவர்கிட்ட எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனா அந்த சின்ன விஷயத்த கூட அவர் கேர் பண்றாரு. நம்ம ஹார்ட்ல இருக்கிற டிசையர்ஸை நம்ம இன்னைக்கு சொல்லாம இருக்கலாம். மேபி அது எதுவா வேணா இருக்கலாம், நம்மளுடைய ஃபியூச்சர் பத்தி இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கலாம், இல்லை லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதை பத்தி இருக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் எனக்கு இதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதை பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கலாம். ஆனா நம்ம ஹார்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே காட் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. பெரிய விஷயங்களை மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் கேர் பண்றாரு. அவங்களுக்கு எப்படி அந்த கிரேவிங்ஸா இருந்துச்சோ, டாக்கோ பவுல் சாப்பிடணும் போல, ஸோ அந்த விஷயத்த கூட கேர் பண்றவரு. நம்ம லைஃப், ஃபியூச்சர், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் அவர் கவனிக்காமையா போயிடுவாரு அப்படின்ட்டு ஒரு குவெஸ்டின் வேற கேட்டிருந்தாங்க. அண்ட் சில நேரம் நம்ம ப்ரேயர் பண்ண மாட்டோம்.
ஏன்னா வந்து வேர்ட்ஸே வந்து வராது, என்ன ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. காடுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து வேணாங்க, கனெக்ஷன் தான் வந்து வேணும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை நல்லா வந்து நீங்கள் கவனிங்க. எக்ஸ்பிளனேஷன் வேணாம், கனெக்ஷன் தான் வேணும். நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஆண்டவர் இப்படிலாம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ இருக்குது, அப்படிலாம் வந்து பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்ட்டு. பட் ஆண்டவர் எதிர்பார்க்கறது, ஆண்டவருக்கு நீடடாக இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய கனெக்ஷன் தான். இப்போ உங்களுக்கே ஒரு சின்ன ஆசை வந்து வச்சுருப்பீங்க, இல்லைனா ஒரு பெரிய விஷயத்துக்காக பெரிய பெரிய ஜபங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ரெண்டையுமே நீங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஏன்னா அவர் கேட்கிற தேவன் மட்டும் இல்லைங்க, அவர் கேர் பண்ணுறவராகவும் இருக்கிறாரு. ஜஸ்ட் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதை வந்து ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கேட்காத விஷயத்த காட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா அதுதாங்க அவரோட லவ். நம்ம சொல்லாமலே அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் அவர் தரமாட்டாரா? ஜஸ்ட் வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து பாருங்க லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு வந்து நான் யோசிக்க தான் செஞ்சேன். அது சின்ன ஒரு டிசையர் தான், என் மனசுல வந்து ஒரு சின்ன கிரேவிங் தான். ஆனா அந்த ஒரு விஷயமே வந்து ஆண்டவர் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு கூட வந்து நீங்க சாப்பிட்ற லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியும். சரிங்களா? அதை தான் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்க ஒரு வேளை வந்து காரக்குழம்பு, சாம்பார், இல்லைனா வந்து ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், பிரியாணி, இல்லைனா டேக்கோ பவுல், என்ன வேணா வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ லைஃப்ல வந்து யார் கூட இருக்கணும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். நம்ம ஹார்ட்ல இருக்கிற பெயின் கூட அவருக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு ஹீலிங்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். மேபி இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற யாராச்சும் வந்து எனக்கு ஒரு ஹீலிங் வேணுங்க, இதுல வந்து ஒரு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது கூட அவருக்கு தெரியுங்க. நம்ம ஃபியூச்சரை பத்தி என்னெல்லாம் ஆசை வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே ஆல்ரெடி அவரு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், காட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம கேட்டது எல்லாமே வந்து உடனே கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்றோம்னா ஸ்டக் அவுட் ஆயிடுறோம். ஓகே, ஆண்டவருக்கு தெரியும்ல, இப்போ ஆண்டவர் வந்து கொடுத்துருவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனே ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சில நேரம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆன்சர் வராது. அதுக்காக வந்து காட் கேர் பண்ணல அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி அவர் நமக்காக வந்து ஒரு பெட்டர் பிளான் வச்சிருக்காரு. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்பவும் சின்னது, ஆனா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட் ஆனது ரொம்ப பெருசு. வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை வந்து பண்ணுங்களேன். ஆண்டவர் இடத்துல வந்து ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா அதை நீங்க ரெக்வஸ்ட் வந்து பண்ணி பாருங்க. நிச்சயமா அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இதை வந்து நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். அதனால நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. பாருங்க, அவர் வந்து நம்மளை மறந்தே போகலைங்க, ஒரு செகண்ட் கூட வந்து மறந்து போகலை. காட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை கேர் பண்றாரு. ஈவன் நம்ம லைஃப்ல இருக்கிற சின்ன டீட்டெயில்ஸ் கூட நீங்க ஜஸ்ட் வந்து யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல? நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். அவர் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்க லைஃப் வந்து அவருடைய ஹேண்ட்ல இருக்கு. அதனால நீங்க டென்ஷன் பட வேண்டாம், நீங்க வந்து அவரை மட்டும் நீங்க நம்புங்க அப்படின்னு ஆஷ்லி எத்ரிங்டன் இந்த ஒரு செகண்ட் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ப்ரேயரோட. ஸோ அந்த ஒரு ப்ரேயரை இப்போ நம்மளும் வந்து பண்ண போறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஜஸ்ட் வந்து நம்ம ஆண்டவரை நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு அருமையான நாளை எங்கள் அனைவருக்கும் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய ஆசைகள், தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சின்ன விஷயங்கள், பெரிய ஆசைகள் எல்லாவற்றையுமே நீர் கவனிக்கிறீர் அப்படின்றத நாங்க நம்புறோம். இன்றைய தினத்துல எங்களை நீங்க நடத்துங்க, எங்களுக்கு தேவையானதை சந்தித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே நேயர்களே, என் கூட சேர்ந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த செகண்ட் சாப்டர்ல வந்து நம்ம ஆஷ்லி எத்ரிங்டன் இதை தான் சொல்லியிருக்காங்க. காட் நோஸ் வாட் யூ நீட். அவருக்கு தெரியும் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே. அதனால வந்து இதை பத்தி நீங்க ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நாளைக்கும் வந்து நம்ம புக் ஜர்னி நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. Until then, RJ Sharlin signing off from you. Stay tuned with Comforter Radio.